வணக்கம் நண்பர்களே, சிவின் ஃபுட்டில் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 கப் அளவுக்கு துவரம் பருப்பை சேர்த்திக்கலாம். மூணு கப் துவரம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்தளவுக்கு செவக்க வறுத்ததுக்கப்புறமா தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து 1 கப் சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்தளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுத்ததும் தனியாக மாற்றிக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு, அதே கப்பில் 2 கப் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 2 கப் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தனியாக மாற்றிட்டு 4 வரமிளகாய், 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம் கலருக்காக. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் வரமிளகாவை தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தனியாக மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுடர் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.